2026 மட்டுமல்ல 2031 கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டியில மலர் கண்காட்சி தொடங்கி வச்ச முதலமைச்சர் கருணாநிதி தெரிவிச்சிருக்காரு. ஐயா ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்க ஐயா. வெயில் குறைவா இருந்தா எதோ பேச தோணும். சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை. அடுத்து சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிரும். ஐயோ 2026 நம்ம தோத்துருவோம். அதனால ஊட்டியில இருக்காரு, கொஞ்சம் தெரியாம இருக்காரு. கீழே இறங்கி சென்னைக்கு சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு 2026 உறுதியாக தோற்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, நேற்று ஓபிஎஸ் நாங்களும் அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். அதை பத்தி உங்களுடைய நேற்று ஓபிஎஸ் ஐயாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பார்த்தேங்க ஐயா. அதற்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, பதில் சொல்லுவாங்க. நான் இந்த கூட்டணி இதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எங்களோடு தான் இருக்கின்றார்கள், யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போகல. அதனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை அது வலுவாகத்தான் இருக்கு. அதை சில அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்று ஒரு தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க, பதில் சொல்றேன். பிரசிடென்ட் பவர்ஸ் கேளுங்க, சொல்றேன். எல்லா அரசியலும் கேளுங்க. நான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அது கூட்டணி அதெல்லாம் என்ன இருக்கோ நான் ஒதுங்கி இருக்கின்றேன். தொண்டனாக நடப்பதை பார்த்து கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடி ஐயாவுக்காக செய்யறேன். வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க. தமிழ்நாடு முதல்வருடைய கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க தொண்டனா இருந்து செய்தி தகவல் சொல்றீங்க. உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும் பொழுது மட்டும் நான் தொண்டனா இருந்து செய்யறேன்னு சொல்றேன். இது எப்படி சார் பாருங்க? இது ரொம்ப சிறப்பா தாங்க நீங்க பாக்கணும். காரணம், தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன், ஒரு விவசாயி, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு. அதே நேரத்துல கட்சி யாருகிட்ட சேரணும் யாருகிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன். அதனாலதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுங்க. ஓபிஎஸ் அண்ணா எப்போ எங்களோட தான் இருக்காரு. அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல. ஓபிஎஸ் அண்ணா எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓபிஎஸ் ஐயாக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமித்ஷாஜி அவர்களுடைய அந்த விசிட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த விசிட் அவர் வந்தது வேறொரு காரணத்திற்காக. அமித்ஷாஜி அவர்கள் என்டிஏ கூட்டத்திற்கு வரும் பொழுது அன்னைக்கு பேசுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.